இந்த எபிசோட் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா திட்ட போறாங்க. தயவு செஞ்சு இந்த எபிசோட் பார்க்காதீங்க. என்னுடைய 5 வயசுல 6 வயசுல நான் நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து தொடர்ந்து என் கூட நான் எந்தெந்த ஊர்களுக்கு பயணிச்சேனோ அத்தனை ஊர்களுக்குமே அவங்களும் என் கூட டிராவல் பண்ணாங்க. இப்ப நான் இதை சொல்லும் போதே நிறைய பேர் கமெண்ட்ல போடுவீங்க, எங்க அம்மாவும் அப்படிதான், எங்க அம்மாவும் அப்படிதான் அப்படின்னு. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நீல்ஸ் சேனல். இன்னைக்கு நீல்ஸ் சேனல்ல நம்ம பேச போறோம். எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பெரியவங்களை பத்தி பேச போறோம், நிறைய பேச போறோம், நல்ல விஷயங்கள் பேச போறோம். எல்லாருமே ஒரு கட்டத்துல முதியவர்களா மாற போறவங்க தான். அது என் வயிற்றுல இருக்கிற குழந்தையில ஆரம்பிச்சு என்னுடைய மாமனார் வரைக்குமே நான் சொல்லலாம். எல்லாருமே அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். பட் அதுக்கு நடுவில் எங்கே நம்ம ஜேர்னி ஸ்டாப் ஆகுங்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த கட்டத்தை ஒருத்தர் தொட்டுட்டாங்க அப்படின்னா அவங்கள பார்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்மளுடைய மிக 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 முக்கியமான பெரிய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்கள் ஃபேமிலியில் என்னுடைய மாமனார் இப்போ அவருக்கு 83 வயசு ஆகுது. அப்பாவுக்கு பார்க்கின்சன் ப்ராப்ளம் இருக்கு. ஹி இஸ் டயபெட்டிக் ஆல்சோ. இப்போ சமீப காலமாக அவரால் நடக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ 2-3 பேர் பிடிச்சிட்டு தான் அவரை நடக்க வச்சு பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறது இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அந்த எல்டர்ஸை எப்படி கேர் பண்ணுறது, அவங்கள எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுல மிக மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்க நடமாடக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிரில் எந்த ஒரு பொருட்களுமே வைக்காதீங்க. குழந்தைங்களும் பெரியவங்களும் ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படின்னா 2 பேருமே ஒன்று தான். அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அதித்தி பெட்ரூம்க்கு உள்ளே இருந்தா, அவங்க என் மாமனார் மாமியாரோட பெட்ரூம் உள்ளே போயிட்டு இருந்தா, வெளியில அவளோட அந்த குட்டி விளையாடுற சைக்கிள் இருந்தது. என் மாமியார் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சைக்கிள் எடுக்கணுங்கிறதுக்காக அவங்களால குனிஞ்சு எடுக்க முடியல. கதவு இடுக்கில் கையை வச்சுட்டு அது எடுக்கும்போது உள்ளிருந்து அழுத்தி கதவு சாத்திட்டா. ஸோ இந்த ஃபிங்கர் இது வரைக்கும் அப்படியே ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது நடந்து ஒரு 10-15 நாள் தான் இருக்கும். ஹேங் ஆக ஆரம்பிச்சோன்னே எங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. நாங்கள் எவ்வளோ அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். வி couldn't manage it. ஏன்னா அவங்க ஏஜ் அப்படி. அது she is also 70+. Then we understood நம்ம அங்கே ஒரு டோர் ஸ்டாப்பர் வைக்காம விட்டுட்டோம். அது நம்மளோட மிஸ்டேக் தான். ஒரு பக்கம் குழந்தையும் இருக்கா, பெரியவங்களும் இருக்காங்கும் போது நம்ம அந்த இடத்துல ஒரு டோர் ஸ்டாப்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் க்ளோஸ் ஆயிருக்காது இல்லை, அவ சாத்திருக்க முடியாதுல்ல அப்படிங்கிறது நாங்கள் அப்போ ரியலைஸ் பண்ணோம். அதே மாதிரி டைனிங் டேபிளோட கார்னர்ஸு, உங்கள் வீட்டில் டிவி இருக்குன்னா டிவி ரேக்கோட கார்னர்ஸு, இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அவங்க கால் தடுக்கிற மாதிரி எந்த ஒரு பொருளுமே வச்சிடாதீங்க. இன்னொன்று, வயசான காலத்தில் அவங்க மேக்சிமம் அடிப்படுது அப்படின்னா அது பாத்ரூமில் தான் அடிப்படும். எங்கள் அம்மா பாத்ரூமில் விழுந்துட்டாங்க, அப்பா பாத்ரூமில் விழுந்துட்டாரு அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம பாத்ரூமை அந்த தரை இருக்கு இல்லையா, அது வலுவலுன்னு வச்சுக்கவே கூடாது. வி ஹாவ் டு மேக் இட் அ பாயிண்ட். நம்ம அதை ரெகுலராக ட்ரையாக அந்த பாத்ரூமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதே மாதிரி அவங்கள நின்று குளிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன பாத் மேட் மாதிரி ஒன்று விற்கும். அது உங்களுக்கு அதில் நின்று அவங்க குளிக்கும் போது ஸ்லிப் ஆகாது. அவங்களுக்கு நான் ஸ்லிப்பரி மேட், பாத் மேட்டுன்னே விற்கும். இதெல்லாம் சின்ன சின்ன எஃபர்ட்ஸ். இதை நம்ம எடுத்தாதான் அவங்களுடைய ஹெல்த்தை நம்ம பாதுகாத்துக்க முடியும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லார் வீட்லேயுமே ஒரு குட்டி பிபி மெஷின், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா சுகர் மிஷின், டயபெட்டிக் செக் பண்ணுற அந்த மிஷின், அது 2மே நம்ம வீட்டில் இருக்குது. ஸோ என்னோட மதர்-இன்-லாவுக்கு பிபி ப்ராப்ளம் இருக்குது, அப்பாவுக்கு டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நாங்கள் அது 2மே கான்ஸ்டண்ட்டாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரெகுலராக அவங்களால பாத்ரூம் போய் நடந்து போக முடியல அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களை ட்ரபிள் பண்ணாதீங்க. அவங்களுக்குன்னு டைப்பர்ஸ் விற்கிது. கண்ணா பின்னான்னு அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துட முடியாது. நிறைய மசாலாக்கள் அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது அவாய்ட் பண்ணணும். உப்பு முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டடாக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணணும். அண்ட் டைமிங், எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு டாக்டர் கிட்ட போனாலும் நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஐம் டாக்கிங் அபவுட் 20s 30ஸ்க்கே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் சாப்பாடு ரெகுலராக ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெரியவங்களுக்கு நம்ம கரெக்டாக அந்த டைம் 8 மணினா 8 மணிக்கு நீங்கள் 2 தோசை கொடுத்தா கூட போதும். அவங்க அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. பட் 8 மணினா 8 மணிக்கு கொடுத்துருங்க, 1 மணினா 1 மணிக்கு கொடுத்துருங்க, அகெயின் நைட் 8 மணினா 8 மணிக்கு கொடுத்துருங்க. ஃபாலோட் பை மெடிசன்ஸ். இப்போ என்னோட அம்மாவுக்கு அது ஒரு வியாதின்னே சொல்லலாம். இந்த எபிசோட் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா திட்ட போறாங்க. லைட்டா தலைவலிக்குதுன்னு சொல்ல வச்சுக்கோங்களேன், உடனே பாப்பா மாத்திரை போட்டுருமா, இந்தா டோலோபர் போட்டுரு அப்படின்னு. அம்மா லைட்டா உடம்பெல்லாம் வலிக்குது, ஜுரம் வரா மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே இந்த டோலோ 650 போட்டுரு.
அந்த மெடிசன் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து உடம்பு க்யூர் ஆகும் அப்படின்னு ஒரு பெரிய மைண்டில் வந்து ஒரு பெரிய மித்து இருக்குது அவங்களுக்கு. பட் மெடிசன்ஸ் மட்டும் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணாது. அவங்களுடைய சூழ்நிலை, வீட்டில் எல்லாரும் அவங்கள எப்படி பார்த்துக்கிறோம், எந்த அளவுக்கு அவங்கள நம்ம வந்து வச்சுருக்கிறோம், இது எல்லாமே கூட வந்து அதை சாரும். யூ பி அட் பீஸ் ஸோ தட் தே ஆர் ஆல்சோ அட் பீஸ். இதுவும் ரொம்ப முக்கியம். மெடிசன்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோன்னே என்னடா 750 mg கொடுத்துருக்காரு டாக்டர், அதுவும் 3 வேளை கொடுத்துருக்காரு, 2 வேளை போட்டால் போதும். நெவர் டூ தட். ஏன்னா ஒரு ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் நமக்கு இருக்காங்க, ரெகுலராக நம்ம அவங்கக்கிட்ட தான் பார்க்குறோம் அப்படின்னா அவங்கள விட இவங்களுடைய ஹெல்த் பற்றி நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. எனிதிங் ஜஸ்ட் கிவ் அ கால் டு யுவர் டாக்டர். அவங்கக்கிட்ட கேளுங்க, சார் இன்னைக்கு இப்படி இருக்குது. ஸ்டூல்ஸ் அதே மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை வரும். நிறைய பெரியவங்க கிட்ட நான் அந்த இஷ்யூ பார்த்துருக்கேன். அதுக்கு அவங்களுக்கு வந்து டியூஃபிலாக் மாதிரி ஒரு சிரப் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, நம்மள அவங்க அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஒன்று என்னோட அம்மா என்ன அப்படி பார்த்துக்கிட்டாங்க, அப்படி இல்லைன்னா என்னோட மாமனார் மாமியார் என் புருஷனை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம திருப்பி செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்குது. அதையும் தாண்டி வெளிநாடுகளில் இருக்கோம், அம்மா அப்பா எங்கேயோ இருக்காங்க, நம்ம எங்கேயோ இருக்கோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு கேர் டேக்கர். இன்னைக்கு அது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக அவைலபிளாக இருக்கிற ஒரு விஷயம். இதுக்குன்னு மேன் பவர் ஏஜென்சிஸ் இருக்குது. ஸோ அந்த ஏஜென்சி மூலிமா நம்ம வந்து ஒரு மேன் பவர் ஹையர் பண்ணி வீட்லேயே நம்ம அவங்கள வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய கடைசி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க ஒரு மன அமைதியும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும். தட் வில் பி ப்ரைஸ்லெஸ். ஸோ ப்ளீஸ் டூ டேக் கேர் ஆஃப் எல்டர்ஸ். அவங்களுக்கு வந்து பழங்கள் கொடுங்க, நிறைய பழம் கொடுங்க, ஜூஸ் கொடுங்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாராலையும் அது பண்ண முடியாது. 1 கிலோ ஆப்பிள் போய் வாங்கினோன்னா 140 ரூபா, எத்தனை பேர் வாங்க முடியும்? ஸோ இட்ஸ் நாட் தட். பட் அவங்களுக்கு நம்ம கேர் கொடுத்தோன்னாலே அவங்க அது வந்து அவ்வளோ சந்தோஷமாக அதை ஏற்றுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடாக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், வீட்லேயே வந்து சின்ன சின்ன இந்த நான் சொன்ன மாதிரி டயபெட்டிக் கிட்டு, ஒரு பிபி மெஷினு, இதெல்லாம் ரொம்ப எப்போவுமே தெர்மாமீட்டர்ஸ் கையிலேயே வச்சுக்கோங்க. ஐஸ் பேக் அதே மாதிரி வீட்டில் எப்போவுமே வச்சுருங்க. ஏன்னா எல்டர்ஸ் திடீர்னு விழுந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருப்பாங்க. என் மதுரைலாம் பயங்கர ஃப்ரெஜைல். போய் இப்படி இடிச்சுக்கிட்டாங்கன்னா போதும் அப்படியே புடபுடன்னு ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிடும். இத்தனை வாட்டி அவங்களுக்கு நம்ம வந்து வீட்டில் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அனுப்பியிருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். இட் வில் பி லைக் எப்போ அவங்கள வேலை செய்யாதீங்கனாலும் இருக்க மாட்டாங்க. தட் இஸ் ஆல்சோ தேர். நான் எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே பண்ணுறேன், ரூமில் உட்கார சொல்கிறேன், ஆனால் உட்கார மாட்டுறாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க உட்கார மாட்டாங்க. தயவு செஞ்சு அதை நீங்கள் அவங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க. என்னத்தையோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுட்டு அதில் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கேர்ஃபுல்லான ஆம்பியன்ஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். அவங்க ரூமில் வந்து எப்போவுமே ஒரு சின்ன லைட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்க நைட்டில் எந்திரிச்சு வரும்போது அவங்களுக்கு அந்த ரூமில் என்ன இருக்குங்கிறது தெரியணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கொடுங்க. வின்டர் சீசன்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு தேவையான அந்த கம்பளியாக இருக்கட்டும், சாக்ஸு, என் மதுரங்களுக்கெல்லாம் மங்கி கேப்பு போட்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டு தான் நாங்கள் தூங்க வைப்போம். பட் இதெல்லாமே மஸ்ட். இதெல்லாம் நம்ம ஒருத்தருக்கு பண்ணோம்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நமக்கு பண்ணணும்னு ஒரு சின்ன நம்பிக்கையாவது வச்சுக்கிட்டு ஐ வாண்ட் யூ ஆல் டு டூ ஆல் திஸ். இப்போ வந்து நிறைய பேர் நான் சொல்கிற டிப்பெல்லாம் நான் எங்கேயோ ஒரு 15,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன், எங்கள் அப்பா அம்மா எங்கேயோ இருக்காங்க, எப்படி நீலிமா அதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து டெக்னாலஜி எந்தளவுக்கு டெவலப் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு வாட்ஸ்அப் கால், இல்லை ஒரு வைபர் கால், ஒரு வீடியோ கால், எதுவும் முடியலையா நார்மலாக ஒரு ஃபோன் கால், என்னப்பா எப்படி இருக்கீங்க, என்னம்மா எப்படி இருக்கீங்க, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி, மேக்ஸிமம் 2 நிமிஷம். அதில் அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வந்து இட்ஸ் அன்பிலீவபிள். ஏன்னா நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு 2-3 நாள்லாம் கால் பண்ணாமல் இருப்பேன். பட் அவங்களால இருக்க முடியாது. உடனே ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு தெரியும் நீ பிஸியாக இருக்கேன்னு, இருந்தாலும் உன் குரல் கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணேன் அப்படிம்பாங்க. அந்த டைமில் வந்து ஐயோ என்னடா இது அப்படின்னு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும். அந்த தருணத்தை அவாய்ட் பண்ணோன்னு நம்ம நினைப்போம். பட் அதையும் மீறி நம்மளுடைய வேலைகள், நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளுடைய ஓட்டத்தில் இருக்கிறதால அதை நம்ம மிஸ் பண்ணுறோம். நானும் மிஸ் பண்ணியிருக்கேன். பெரியவங்கள பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய மிகப்பெரிய கடமை. ஸோ லெட்ஸ் ஆல் டூ தட். இதுதான் இந்த எபிசோடுடைய நம்மளுடைய கான்டென்ட். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு அழகான கான்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். Till then, it's Neelima saying bye.